கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பான காலை வணக்கங்கள். பரம் தருவா இறைவா தொகுப்பிலே பாபாவுடைய அற்புதங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நம்ம இப்போ பாபாவோட அவதாரத்தின் ரகசியம், பாபாவுடைய பிறப்பு ரகசியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கோட போகிறேன். பாபா பிறந்த வருடம் 1835 செப்டம்பர் 28 இப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நம்ம பார்த்த விஷயம், இந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், அதை நான் நேற்றுக்கே உங்களுக்கு சொன்ன போது, சிவனே உலகத்திலே மனிதனாக அவதாரம் எடுக்கப் போகிறேன். இந்த நாட்டிலே, இந்த சமூகத்திலே கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக, அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக ஒரு பிச்சைக்காரனாக வாழப்போகிறேன் என்று சொல்லி கங்கா பவஜ்யா மற்றும் தேவகிரி அம்மாள் தம்பதிகளுக்கு மகனாக சிவனே வந்து பிறந்தார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம நேத்திக்கு பார்த்த ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த பவஜ்யா தேவகிரி அம்மாளுக்கு சிவனே வந்து மகனாக பிறந்தார். அந்த அம்மா காட்டில் அந்த குழந்தையை விட்டுட்டு போயிடுறாங்க. அதான் நம்ம பார்த்தோம். அப்போ பார்த்த பொழுது அந்த காட்டுக்கு இந்த குழந்தை தனியாக அழுதுட்டு இருக்கு. இந்த குழந்தை சின்ன பிறந்த குழந்தைங்க. இப்போது அந்த காட்டுக்கு வந்து யார் வராங்க? ரோஷன் ஷா என்ற ஒரு இஸ்லாமியர், அவரது மனைவி, 2 பேரும் அந்த காடு வழியாக கிராஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது அலற குரல் கேட்டுட்டு போயிட்டோம். உடனே அந்த அலற குரல் கேட்டு உடனே அவங்க தேடி போகிறாங்க. யார்? இந்த ரோஷன் ஷாவும் இந்த மனைவியும் 2 பேர் 2 டைரக்ஷன் போய் பார்க்குறாங்க. கடைசியில் இந்த குழந்தையை அந்த ஆலமரத்தடியிலே பார்த்தார்கள் என்று பார்த்தோம். அந்த குழந்தையை வீட்டுக்கு எடுத்து வந்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்களுக்கும் குழந்தை இல்லை, ரோஷன் ஷா தம்பதிகளுக்கு. அவங்க அல்லாவை பிரார்த்தனை பண்ணுறதே இதுதான், எனக்கு ஒரு நல்ல குழந்தை வேணும், நல்ல குழந்தை வேணும் அப்படின்னு. இப்போது இந்த ரோஷன் ஷா தம்பதி வீட்டுக்கு இந்த குழந்தை வந்தாச்சு. யார்? சிவனே அவதரித்த குழந்தை. இந்த குழந்தை எங்கே வருது? இப்போது கங்கா பவஜ்யாவுக்கு பிறந்து அங்கேருந்து நேராக ஒரு இஸ்லாமியர் வீட்டுக்கு வருகிறது. அந்த குழந்தைய எடுத்து வந்துடுறாங்க. 1835 அதாவது 1835 1839 வரை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம், 4 வருஷம் அந்த குழந்தை அந்த இஸ்லாமியர் வீட்டிலே வளர்கிறது. இப்போது அதோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் இப்போ இஸ்லாமியோட பழக்க வழக்கங்களாக மாறுகிறது. சரி, அப்படி தானே இருக்கணும். இப்போது இந்த குழந்தை என்ன பண்ணுறது? கொஞ்ச நாள் கழித்து விளையாட ஆரம்பிக்கிறது. அந்த பசங்களோட விளையாட ஆரம்பிக்கும்ல. இந்த விளையாட ஆரம்பிக்கும் பொழுது இந்த குழந்தை என்ன சொல்லுமா? ராமர் கடவுள், சிவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுமா. இப்போது அந்த காலத்தில் வந்து எப்படின்னா, அக்ரஹாரம் தனியாக இருக்கும். அக்ரஹாரம்னா பிராமணர்கள் வாழ்கின்ற இடம், இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற இடம் தனியாக இருக்கும். அது ஒரு தனி ஸ்ட்ரீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை யார் வீட்டில் வளருது? ரோஷன் ஷா வீட்டில் வளருது. இந்த குழந்தை அந்த அவரோட கூடி சேர்ந்து விளையாடுற குழந்தைகள்லாம் இஸ்லாமிய குழந்தைகளாக இருக்கும் அந்த தெருவில். அப்போது
ராமர், சிவன், இந்த பேர்லாம் அவங்க ரொம்ப புதுசு. அதுவும் இந்த குழந்தை என்ன சொல்லுது, ராமர் கடவுள், சிவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்றது. அன்பர்களே, இதில் ஒரு முக்கியமான விஷயம், குழந்தையிலேருந்தே அந்த குழந்தை சொன்ன விஷயம் என்ன பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. சிவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்றது. இப்போ பாபா வந்து தன்னுடைய முதிர்ந்த வயதிலே அவர் சொன்னது அல்லாஹ் மாலிக் என்று சொன்னார். அதாவது இறைவனே எஜமானன், அல்லாவே எஜமானன். அதே பாபா குழந்தையில என்ன சொன்னார் பாருங்க, ராமர் கடவுள், சிவன் அல்லாஹ் அப்படின்னு. அப்போ சிறு வயதிலேயே இந்த ஜாதி பேதங்கள், மத பேதங்கள் இருக்கக்கூடாது என்பதை சிறு வயதிலேயே அந்த குழந்தையின் மூலம் பாபா உணர்த்த ஆரம்பிச்சாச்சு இல்லையா? இதுதான் நமக்கு கிடைக்கிற பாடம். இப்போ இந்த குழந்தை இது மாதிரி சொன்னோன்னே இந்த முஸ்லீம் பசங்களாம் போய் வீட்டில் சொல்லுவாங்கல்ல, அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன இது மாதிரி இந்த குழந்தை ராமர் சிவன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மாட்ட வந்து, அதாவது இந்த ரோஷன் ஷாவோட அம்மாட்ட வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அன்பர்களே, இந்த நிலையிலே ரோஷன் ஷாக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. இந்த ரோஷன் ஷாக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு நாள் அவர் மரணம் அடைகிறார். இப்போ இந்த குழந்தை இந்த அம்மா தான் வளர்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னங்க உங்கள் குழந்தை இது மாதிரி அல்லான்னு சொல்லாமல் சிவன்னு சொல்லுது, ராமர்னு சொல்லுது அப்படின்னு. அப்போ இந்த அம்மா எவ்வளோ சமாதானம் சொல்லி பார்க்குறாங்க, ஏங்க எல்லாம் ஒன்று தாங்க, எல்லா கடவுளும் ஒன்று தானே, இதில் என்ன பேதம் இருக்குது அப்படின்னு. ஒன்று இல்லை 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 அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அது எப்படி ராமர் கடவுள், சிவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு தர்ம சங்கடமான நிலைமை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எம்பராசிங் சுச்சுவேஷன். ஏன்னா அவங்க இருக்கிறது இஸ்லாமிய தெரு. இப்போ என்ன பண்ணுறது, இந்த குழந்தைய கண்டிக்கவும் முடியல. ஏன்னா அந்த வயசு இல்லை, 4 வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த அம்மா தெரிஞ்சுனாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த குழந்தை காட்டில் கிடைத்த பொழுதே அந்த குழந்தையை பார்த்தோன்னே ரோஷன் ஷா சொல்லுவாராம், என்ன ஒரு ஒளி பொருந்திய குழந்தை, இது தெய்வ குழந்தை மாதிரி இருக்குது அப்படின்னு ரோஷன் ஷா அடிக்கடி சொல்லுவாராம். அதே தான் இந்த அம்மாவும் சொல்லுவாங்க. அப்போது இப்படிப்பட்ட தெய்வ குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம வீட்டில், அல்லாவே கொடுத்த குழந்தை, அதை போய் எப்படி திட்டுறது, எப்படி மிரட்டுறது, எப்படி கண்டிக்கிறது அப்படியே இந்த அம்மா யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா வருது அப்படின்னு சொன்னால், சரி இந்த குழந்தை நம்மள்கிட்ட இருந்தால் தானே பிரச்சனை. அன்பர்களே, இதெல்லாம் திருவிளையாடல், இதெல்லாம் சிவனோட திருவிளையாடல். இப்போது அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, இந்த குழந்தை நம்மள்கிட்ட இருந்தால் தானே பிரச்சனை, இந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு நல்ல குருக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லைன்னா என்ன, இப்போ அந்த குழந்தையால் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த குழந்தை இது மாதிரி சொல்கிறதுனால மற்றவர்களுக்கு பிரச்சனை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி எதுக்கு ரொம்ப இந்த குழந்தைய நம்ம கண்டிக்க வேண்டாம், அதனால் இந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு குருகுலம் மாதிரி, அந்த காலத்துலலாம் கிளாஸ் சேர்க்கறது, பள்ளியில் படிக்க வைக்கிறது, அதெல்லாம் ஒரு குருகுலம் மாதிரி வாத்தியாரை கொண்டு போய் விட்டுடுவாங்க. அவங்க வீட்லேயே அந்த குழந்தை இருக்கும், அந்த கடைச்சது சாப்பிடும், அங்கே வாத்தியார் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் கற்றுக்கும், அது மாதிரி. அப்போ இவங்க முடிவு பண்ண உடனே, அப்போ இவங்க ஆள் தேடணும்ல, யார்கிட்ட கொண்டு போய் விடலாம் ஒரு குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கு கிடைத்திருக்கிறது தெய்வ குழந்தை, இது இவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம இப்போ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தெரியும், சிவனே குழந்தையாக அவதரித்த குழந்தை. அவங்க அப்படி யோசிக்கிறாங்க, சரி யார்கிட்டையா கொண்டு விட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, மனசை கல்லாக்கி கொண்டு. வேறு வழி இல்லை, ஏன்னா அந்த குழந்தைய கொண்டு விடணும், ஏன்னா அந்த குழந்தை நல்லா வளரணும். இப்போ இந்த நேரத்தில் என்ன, அவங்க யார்கிட்ட கொண்டு போய் விடணும் முடிவு பண்ணாங்க தெரியுமா? பக்கத்திலேயே ஜம்பாவாவி என்ற ஒரு கிராமம், ஜம்பாவாவி என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே ஒரு மகான், ஒரு பெரிய மகான், வெங்குசா அப்படின்னு அவருக்கு பேர். அநேகமாக சாய் சரித்திரம் படிப்பவர்களுக்கு, தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, நமது சாய்நாதனை வழிபாடு செய்பவர்களுக்கு, நமது சாய்நாதனை பற்றி அறிந்தவர்களுக்கெல்லாம் இந்த வெங்குசா அப்படின்ற ஒரு பேர் டக்குனு ஞாபகத்துக்கு வரும். அவர் யார் அப்படின்னு சொன்னார், அவர் தான் நமது சாய்நாதனுடைய குருவாக கருதப்பட்ட வெங்குசா என்பவர். சரி, இப்போ அது பின்னாடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த குழந்தையை கொண்டு விடுறது யார்கிட்ட, இந்த வெங்குசாவிட்ட கொண்டு போய் விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இந்த வெங்குசா யார்? ரொம்ப சுவையான தகவல்கள். இந்த வெங்குசா யார், அவருக்கும் பாபாவுக்கும் ஏற்பட்ட தொடர்பு எப்படி, அவர்களுடைய நெருக்கம் என்ன, இவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா
ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் மகா சுவாமிகளோட மகா அற்புதமான நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சிகள் ஒன்றையும் நம்ம பார்க்கும்போது அந்த மகான் வாழ்ந்த காலத்தில் எப்படி பக்தர்களுக்கு மகா சுவாமிகள் தனது அனுகிரகத்தை பண்ணியிருக்கார், அந்த அனுகிரகத்தை பெற்ற பக்தர்கள் மகா சுவாமிகளோட ஒரு பரம ஆசீர்வாதத்தினால எந்த அளவுக்கு அவர்களுடைய கஷ்டங்களும் சங்கடங்களும் குறைகளும் நிவர்த்தியாகி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான்னு நம்ம பார்த்துட்டுருக்கோம். பொதுவாக ஒரு மகான் அப்படின்னாலே எந்த ஒரு மகானாகட்டும், ஒரு மகானோட அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு பலவிதமான அனுகூலங்களை சேர்க்கும். ஒரு மகான் அப்படிங்கிறவர் ஒரு குருவுக்கு சமானம். குரு அப்படின்னாலும் மகான் அப்படின்னாலும் ரிஷி அப்படின்னாலும் எல்லாமே ஒரே பதம் தான். ஒரு குருவோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த குருவோட கடாட்சம் நாம் பெறுவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது குரு பக்தி நமக்கு இருக்கணும். மகா சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் அந்த மகான் மேலே ஒரு உண்மையான குரு பக்தியோடு அந்த சந்நிதிக்கு டெய்லி பல பக்தர்கள் வந்தார். இந்த பக்தர்கள் அத்தனை பேருமே அந்த மகானோட சந்நிதிக்கு முன்னால் அந்த மகானோட ஒரு பிரார்த்தனையில் அங்கே முன்னாடி உட்கார்ந்து அந்த மகானிடம் தங்களது அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள். எதுவுமே கிடையாது, எந்த விதமான எதிர்பார்ப்பு கிடையாது. இந்த மகானோட சந்நிதிக்கு வந்திருக்கோமே, இதை எதிர்பார்த்து இந்த சந்நிதிக்கு நாம் வந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் அவர்களோட மனசில் கொஞ்சமும் கிடையாது. இந்த மகானோட ஒரு பரிபூரணமான தரிசனம் நமக்கு கிடைக்கணும், இந்த மகானோட கடாட்சம் நமக்கு கிடைக்கணும். அந்த எண்ணத்தோடவே மகா சுவாமிகளோட மடத்துக்கு, அதாவது காஞ்சி சங்கர மடத்துக்கு பக்தர்கள் வருவார்கள். ஒரு நாள் மகா சுவாமிகள் மடத்தில் அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை நடத்திட்டு இருந்தார். அந்த பூஜையை பார்க்கறதுக்கு எப்போவுமே நிறைய பக்தர்கள் வந்து திரளாக உட்காந்துருப்பா. அதாவது ஒரு ஈஸ்வரனுக்கு ஒரு ஈஸ்வரனே பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு காண கிடைக்காத காட்சி. மகா சுவாமிகளை நம்ம சர்வேஸ்வர ஸ்வரூபம்னு சொல்லுவோம். அந்த சுரூபம் அந்த சர்வேஸ்வரனுக்கே பூஜை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு காண கிடைக்காத தரிசனம். அது அந்த தரிசனத்தில் தங்களை மெய்மறந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்ச பிறகு மகா சுவாமிகள் கொடுக்கக்கூடிய அந்த தீர்த்த பிரசாதம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பக்தர்கள் அந்த சந்நிதியில் உட்காந்துருப்பா. அது போன்ற ஒரு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை அன்னைக்கு மடத்தில் நடந்துட்டு இருந்தது. இந்த பூஜையை பார்க்க பல பக்தர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தா. அந்த மகா சுவாமிகள் பூஜை செஞ்சுட்டு இருந்த இடத்துலேருந்து கடைசியில் ரொம்ப இடம் தள்ளி ஒரு பாட்டி தனது பேத்தியோடு உட்காந்துட்டு இருந்தா. ஒரு பாட்டி பேத்தியை மடியில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா. அந்த பேத்தி மெல்ல மெல்ல சிணுங்க ஆரம்பிச்சா. மெல்ல மெல்ல சிணுங்க ஆரம்பிச்சாள்னா ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல, மகா சுவாமிகள் மட்டுமே பூஜை பண்ணக்கூடிய இடத்துல எந்த விதமான சத்தமும் கிடையாது, யார்கிட்டையும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. இவர்களோட பார்வை எல்லாமே அந்த பரமேஸ்வர சுரூபத்திட்ட ஐக்கியமாக இருக்கு. அந்த பரமேஸ்வர பூஜையில் ரொம்ப லயிச்சுன்னு இருக்கா எல்லாருமே. அந்த நேரத்தில் இந்த சிறுமி, அதாவது இந்த பேத்தி ஒரு குரல் எழுப்ப மெல்ல மெல்ல சிறுங்க ஆரம்பிக்க இது எல்லாரையும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சது. ஒரு சிலர் மெல்ல திரும்பி பார்த்தா, கடைசியில் உட்காந்துருந்தா இந்த பாட்டி. ஒரு சிலர் மெல்ல திரும்பி பார்க்கும்போது பேத்தியை மெல்ல கண்ட்ரோல் பண்ணினா, இல்லைம்மா அமைதியாக இருக்கணும், பூஜை பண்ணிட்டு இருக்கா, பெரியவா சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான்னு மெல்ல சொல்கிறா. ஆனால் அந்த பேத்தி கேட்கவே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல கையை காமிச்சு, அந்த குழந்தை கட்டின்னு இருக்க அந்த பட்டு பாவாடை, அந்த பச்சை கலர் பட்டு பாவாடை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது. மெல்ல ஆரம்பித்த இந்த பேச்சு இந்த பாட்டி எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியும், இந்த பாட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பக்தர்கள் ஒரு கண்ட்ரோல் பண்ணியும் அந்த குழந்தை கேட்கல, அந்த பேத்தி கேட்கவே இல்லை. இல்லை, எனக்கு அந்த பட்டு பாவாடை, அந்த பச்சை கலர் பட்டு பாவாடை இந்த க்ஷணமே எனக்கு வாங்கி கொடுத்தா தான் நான் சமாதானமாவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சது. மெல்ல இந்த கூக்குரல், இங்கே போட்ட இந்த சத்தம் பரமாச்சாரியால் வரைக்கும் போடுத்து. அதாவது மகா சுவாமிகள் அங்கே சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருக்கிற இடம் வரைக்கும் இந்த சத்தம் போய் எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண பார்த்தா.
சிப்பந்திகள் கண்ட்ரோல் பண்ண பார்த்தா, மடத்து ஊழியர்கள் கண்ட்ரோல் பண்ண பார்த்தா, இந்த பூஜையை தரிசித்து கொண்டிருக்கிற பக்தர்கள் கண்ட்ரோல் பண்ண பார்த்தா, யாராலையும் பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜில் மகா சுவாமிகளுக்கு இந்த விஷயம் போயிடுத்து. மகா சுவாமிகள் என்ன பண்ணினார், அந்த பூஜை பண்ணுறதை அப்படியே நிறுத்திட்டார். அந்த பூஜை பண்ணுறத அந்த புஷ்பங்களை அப்படியே கீழே வச்சுட்டு மகா சுவாமிகளோட பார்வை அந்த சந்திரமௌலீஸ்வரர்கிட்டேருந்து இந்த பக்கம் எதிர்பக்கம் திரும்பினது. அதாவது பாட்டி உட்கார்ந்துருக்கா, பேத்தி உட்கார்ந்துருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அந்த பக்கத்தில் மகா சுவாமிகளோட பார்வை திரும்பி மகா சுவாமிகள் ஒரு சிப்பந்தியை கூப்பிட்டு அந்த பாட்டியை அடையாளம் காமிச்சு அந்த பாட்டியையும் அவ மடியில் ஒரு பேத்தி வச்சுருக்காளே அந்த பேத்தியையும் இங்கே கூட்டிட்டு வா அப்படின்னு மகா சுவாமிகள் அந்த நேரத்தில் சொன்ன அந்த விதத்தை வச்சு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன நினைச்சா அப்படின்னா, இந்த பாட்டியை இங்கே வரவழைச்சு என்னமா இருக்க நீ, ஒரு பேத்தியை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு பூஜை நடக்கிற இடத்துல இப்படி கொண்டு வந்து என்னோட பூஜைக்கு நீ தொந்தரவு பண்ணிட்டு இருக்கியே, இத்தனை பேர் இந்த பூஜையை பார்க்கணும்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா, இவளுக்கெல்லாம் நீ தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கியே அப்படின்னு மகா சுவாமிகள் கண்டிக்க போறாப்புல இருக்குன்னு ஒரு சில பக்தர்களும் மடத்து சிப்பந்திகளும் நினைச்சுட்டு இருந்தா. அந்த நேரத்தில் சிப்பந்தி போய் அந்த பாட்டியையும் பேத்தியையும் பெரியவா உங்களை கூப்பிடுறா வாங்கோன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தார். நல்ல கூட்டம். அந்த கூட்டத்தில் ஜனங்கள் கொஞ்சம் வழியை விட 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 அந்த பாட்டி பேத்தியை தூக்கிண்டு வந்தா இந்த இடத்துக்கு. மகா சுவாமிகள் கிட்ட வந்தா. மகா சுவாமிகள் கிட்ட வந்த உடனே மகா சுவாமிகள் அந்த பாட்டியை பக்கத்தில் உட்கார சொன்னா. அங்கிருந்து அத்தனை பக்தர்களும் ஆஹா இந்த பாட்டிக்கு இந்த நேரத்தில் மகா சுவாமிகள் என்ன சொல்ல போறார், மகா சுவாமிகள் ஒருவேளை இந்த பாட்டியை திட்ட போறாப்புல இருக்கு, இந்த பேத்தியை கண்டிக்க போறாப்புல இருக்கு அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போது மகா சுவாமிகள் அந்த பாட்டியை பார்த்துட்டு அந்த குழந்தைய பார்த்தார். குழந்தைய பார்த்துட்டு நீ கேட்டிய ஒன்று, அது உனக்கு இப்போ கிடைக்க போகிறது, அது உனக்கு இப்போ கிடைச்சிடும் அப்படின்னு பெரியவா சொன்ன உடனே மகா சுவாமிகள் என்ன பண்ணினார், ஒரு சிப்பந்தியை பக்கத்தில் வர சொல்லிட்டு இந்த குழந்தை கேட்கறது ஒரு பச்சை பட்டு பாவாடை ஒரு குழந்தை போட்டுருக்குன்னு சொன்னா, அந்த பாவாடை இந்த குழந்தைக்கு வேணுமா, அந்த பாவாடையை உடனே இந்த குழந்தைக்கு வாங்கி கொடு அப்படின்னார். அந்த சிப்பந்தி முதல்ல முழிச்சார். எந்த குழந்தைய காமிச்சு இந்த குழந்தை பட்டு பாவாடை கேட்கறதுன்னு புரியல. அங்க இருக்கிறவ அத்தனை பேருமே திணறினா, ஏன் அந்த பாட்டிக்கே தெரியல. அந்த பாட்டியே முழிச்சுட்டு இருக்கா. இந்த குழந்தை எந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தை போட்டு இருக்கிற பச்சை பட்டு பாவாடை எனக்கு வேணும்னு சொல்றான்னு ஆளுக்காள் பார்க்கறா. அந்த குழந்தை யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இந்த நேரத்தில் மகா சுவாமிகள் அந்த சிப்பந்தி கிட்ட சொல்லிட்டார். உடனே ஒரு பச்சை பட்டு பாவாடை இந்த குழந்தைக்கு கொண்டு வந்து கொடுன்னு சொன்னார். மடத்தில் என்ன பச்சை பட்டு பாவாடை உடனே ஸ்டாக்கில் வச்சுட்டு இருப்பாள. அந்த காலத்தில் ரெடிமேட்லாம் கிடையாது, ரெடிமேடே கிடையாது. இந்த சிப்பந்தி என்ன செய்தார், இந்த குழந்தை கேட்டபடி பச்சை பட்டு பாவாடை வந்துதா அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியை அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். எனும் பொருளே வேல் முருகா, உயிரின் உயிரே வேல் முருகா, ஓம் குருநாதா வேல் முருகா, உணர்வே ஒளியே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. கன்னித்தமிழே வேல் முருகா, கார்த்திகை ஒளியே வேல் முருகா, அன்பின் பொழிவே வேல் முருகா, அகில சுழலே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. சரவணபவனே வேல் முருகா, ஷண்முக கனியே வேல் முருகா, அரசிவ சுதனே வேல் முருகா, ஐவேல் அரசே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. பன்னிரு கரனே வேல் முருகா,
பச்சை மயிலோய் வேல் முருகா தென்னவனே சுடர்வேல் முருகா திருப்போர் இறையே வேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் மருகா விண்ணோர் அரசே வேல் முருகா யோகானந்தனே வேல் முருகா யுவநாயகனே வேல் முருகா தேகானந்தனே வேல் முருகா சிவதேசிகனே வேல் முருகா வேல் முருகா வடிவேல்